டிஎன்வி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்கு வந்திருக்க வந்து பார்த்தோமானால் வவுனியா பெரிய கோமரசுங்குளம் பகுதியில் அமைந்துள்ள கல்வாரி திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வரலாம்னா வவுனியால இருந்து சிதம்பரபுரம் என்ற பஸ் எடுத்து பெரிய கோமரசுங்குளம் கல்வாரி அடி என்று இறங்கும் போது இந்த இடத்துல அவங்க இறக்கி விடுவாங்க. இதுதான் சரியான இடம். கல்வாரி திருத்தலத்துல முன் பாதை. இந்த பாதையூடாகத்தான் கல்வாரி திருத்தலத்துக்கு போக போறோம். கல்வாரி திருத்தலத்துக்குள்ள போய் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றத பார்க்க போறோம். நான் உங்கள் விஜய் டிலக்ஷி. நான் உங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கல்வாரி திருத்தல பாதை. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு நடந்து போகணும். அதே பொதுவா கிறிஸ்தவர்கள் வந்து அந்த 40 நாளுக்காக வருவாங்க. அவகால நேரத்துல இங்க வந்து ஸ்பெஷலா இருக்கும் கல்வாரி திருத்தலம். இங்க பாத்தீங்கன்னா கல்வாரி திருத்தலத்துல வந்து கவலைப்பட வேண்டிய விடயங்கள் ஒரு போர்ட் போட்டிருக்குது. இப்ப நாங்க உள்ள போய் பார்க்க போறோம் என்ன விடயம் இருக்குன்றத. பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கல்வாரி திருத்தலத்துக்கு உள்ள வந்துட்டோம். உள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்றத பேர் என்ன அல்பிரேட். கடை போட்டு அதுல இருந்து ஸ்டீவன் ஃபாதர் என்ற ஒரு ஆள் இருந்தாரு. அவர் தான் அந்த கல்வாரிய செய்தது. அவர் வந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு அவர் போய் முடிய நவரத்தன் ஃபாதர் என்ற ஒரு ஆள் இருந்தார். அவரும் வந்துதான் இந்த கல்வாரியை செய்த. அதுக்கு பிறகு வந்த ஃபாதர்மார் இதை பராமரிச்சு இப்ப அம்மா இந்த வயதான காலத்திலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல்வாரி திருத்தலத்துக்கு வந்து இந்த இடமெல்லாம் குப்பையா இருந்தது, எல்லாத்தையும் கூட்டி ஏசப்பாட்ட மண்டாடி கொண்டிருந்தவோ அந்த இடத்துலதான் நாங்க அம்மாவை கண்டு கல்வாரி பற்றி சில கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். பாத்தீங்கன்னா கல்வாரி திருத்தலத்துல முதலாவது ஸ்தலம். யஸ்மி, இந்த ஸ்தலம் பற்றியான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். வரலாறை பற்றி எங்களோட வியூஸுக்கு சொல்றீங்களா? ஓகே. இது வந்து ஜேசு வந்து ஜெஸ்தமணி தோட்டத்தில் தன்னுடைய மரணம் வரப்போகுது, தன்னை வந்து யூதர்கள் பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அறைய போகிறாங்க அப்படின்றது முன்னுக்கே தெரிஞ்சதால் அவர் ஜெஸ்தமணி தோட்டத்தில் செபிச்சு கொண்டிருக்கிறது தான் இந்த ஸ்தலத்தினுடைய காட்சி. இதே மாதிரி வந்து 14 நிலைகள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நிலைகளாக அப்படியே பார்த்து போவோம். இந்த ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம்.